வெரி குட் மார்னிங். இன்னைக்கு 3198ஓட கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான ட்ரெயின் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளமே இருக்கும். ஸோ எப்படி இந்த ட்ரெயின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரெயின் ஏ அண்ட் ட்ரெயின் பி இஸ் லென்த் ஆஃப் 180 மீட்டர் அண்ட் 100 மீட்டர். ஓகே, சூப்பர். விச் has a same speed by passing the tree in 6 seconds and 20 seconds respectively. Okay, what time they will cross each other if they move in a opposite direction. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ட்ரெயின் இப்படியும் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடை வந்துட்டு ஆட் பண்ணிப்போம், ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியணும். ஸோ ஸ்பீடுன்னு காண்பிக்கணும்னா நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ட்ரீயையோ ஒரு மேனையோ ஒரு போலையோ கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போது நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஒரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 180, ட்ரெயின் 1ன்னு வச்சுக்கலாம், ட்ரெயின் 2ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 100. ஸோ இதை கிராஸ் ஆகிறதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆகுது, இதை கிராஸ் ஆகிறதுக்கு வந்து 20 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ டைம் கொடுத்துட்டாங்க, இங்கே டைம் கொடுத்துட்டாங்க, இங்கே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர். இப்போ ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிவைடட் பை 6, தட் இஸ் நத்திங் பட் 30. 3 டைம்ஸ் அடிச்சிடும் 30. சரி, இங்கே ஸ்பீட் எவ்வளோ, ஸ்பீட் 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதனே அடிச்சோம்னா 5. ஸோ 5 மீட்டர் per செகண்டு, இங்கே 30 மீட்டர் per செகண்டு. சூப்பருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொன்னோம், ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது இப்படிக்கா போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். அதுவே இவன் இப்படியும் போகிறான்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்னா ப்ளஸ் பண்ணுவோம், சேம் டைரக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னும் போது என்னத்தை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டிக்கலாம். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸையும் கூட்டினோம்னா 180 + 100 டிவைட் பை ரெண்டு ஸ்பீடையும் கூட்டிக்கலாம், அப்போ தான் டைம் தெரியும். ஸோ 30 + 5. ஸோ இதனே ஆட் பண்ணால் 280 + 35. 280 நம்ம வந்து 7 டேபிளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7 டேபிளில் அடித்து பார்க்கலாம். ஸோ 5 × 7, 4 × 40. இதனே அடித்தோம்னா 8. ஸோ 8 செகண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ரெண்டுமே கிராஸ் ஆகுது. ஸோ 8 இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க்யூ.